चांद तारे ही क्या देखते रह गए, चांद तारे ही क्या। वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाहि खातमिन नबिय्यीन व अला आलिहि तय्यिबीन व अस्हाबिहि ताहिरीन वल मुमिनीन वल मुस्लिमीन कुल्लिहिम अजमईन, अम्मा बअद। फ़क़द क़ाल अल्लाहु सुब्हानहु व तआला फ़ी कलामिहिल क़दीम वल फ़ुरक़ानिल हमीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम, बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। इन्नल लज़ीना क़ालू रब्बुनल्लाहु सुम्मा इस्तक़ामू ततनज़्ज़लु अलैहिमुल मलाइकतु अल्ला तख़ाफ़ू वला तहज़नू वअबशिरू बिल जन्नति अल्लती कुन्तुम तुअदून। सदक़ल्लाहुल अज़ीम। वक़ाल रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम बदअल इस्लामु ग़रीबा वसयऊदु कमा बदा। सदक़ रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम। எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், பெரியோர்கள், நல்லோர்கள், நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ்வின் பேரருளால் உலகத்தின் சங்கைக்குரிய வாழ்வின் வழிமுறைகளை எடுத்துச் சொல்லுகின்ற சத்திய இஸ்லாத்தினுடைய அந்த மார்க்கத்தை வாழ்க்கையின் வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்ட, இஸ்லாத்தை தழுவி நிற்கின்ற முஸ்லிம்களாக வாழும் நற்பேற்றை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். ஒருவர் பிறப்பின் வழியிலேயே பரம்பரையிலேயே முஸ்லிமாக இருப்பதும் அல்லது இடையில் இஸ்லாத்தை புரிந்து கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களானாலும் ஏற்றுக்கொண்டு வாழ்வதை விட பெரிய செய்தி சார்ந்திருக்கக்கூடிய அதே இஸ்லாத்தோடு ஈமானோடு மரணிக்கும் வரை நிலைத்திருத்தல். அரபியில் அல் இஸ்திகாமத்து கைரும் மின் அல்ஃபி கராமா என்று சொல்வார்கள். நிலைத்தல் என்பது, ஒரு விஷயத்தில் நிலைத்திருத்தல் என்பது 1000 அற்புதம் செய்வதை விடவும் சிறந்ததாகும். ஈமானோடு வாழ்ந்தார் என்பதை விட ஈமானோடு இறுதி வரை நிலைத்திருந்தார் என்பது மிகப்பெரிய நற்சான்றிதழ். திருக்குர்ஆன் இந்த மார்க்கத்தை அறிமுகம் செய்துவிட்டு இந்த மார்க்கத்தை சார்ந்து வாழக்கூடிய முஸ்லிம்களை பார்த்து குர்ஆன் ஒன்றுக்கும் மேற்பட்ட பல இடங்களில் வைக்கிற வேண்டுகோள் அதுதான், அந்த மார்க்கத்தின் மீது, இஸ்லாத்தின் மீது, ஈமானின் மீது நிலைத்திருங்கள். பிரபலமான குர்ஆனுடைய வசனம் அடிக்கடி நம் செவிகளை வந்தடைந்திருக்கக்கூடும். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமு, எங்கள் ரப்பு அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு யார் அதிலேயே நிலைத்திருக்கிறார்களோ, ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குகள் அவர்கள் மீது இறங்கி அருள் புரிந்து சொல்லுவார்கள், அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு, ஈமான் கொண்ட இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களாக வாழுகிற நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை நாங்கள் தருகிறோம், இதோ நீங்கள் வாழ்த்துக்குரியவர்களாக ஆகுங்கள், இம்மையிலேயும் மறுமையிலேயும் நாமே
உங்களுக்கு பாதுகாவலர்கள், காரியங்களுக்கு பொறுப்பேற்பவர்கள் என்ற அல்லாஹ்வின் வாசகத்தை மலக்குகள் சொல்லுகிறார்கள். யாருக்கு இந்த நல்ல உபதேசங்களும் நற்செய்திகளும் நற்சான்றுகளும் வாழ்த்துக்களும் தெரியுமா? இஸ்லாத்தை வாழ்க்கை முறையாக ஏற்றுக்கொண்டவன் தன் எல்லா நிலைகளிலேயும் அதில் நிலைத்திருத்தல். தொடர்ந்து போகும் வசனம் இப்படி சொல்லுகிறது, நீ முஸ்லிமாக இருப்பது மாத்திரமல்ல, நான் முஸ்லிம் என்று அறிவிப்பு செய்து அந்த முஸ்லிமுக்கு ஏற்றாற் போல உள்ள நடைமுறைகளை ஒழுகி வாருங்கள் அல்லாஹ்வின் பக்கம் என்று நீ அழைத்தால் அந்த சொல்லை விட அழகான சொல் உலகத்திலே வேறு எதுவும் இல்லை. وَمَنْ أَحْسَنُ قَوْلًا مِمَّنْ دَعَا إِلَى اللَّهِ وَعَمِلَ صَالِحًا وَقَالَ إِنَّنِي مِنَ الْمُسْلِمِينَ. நான் முஸ்லிம், எனது நடைமுறை நல்ல நடைமுறை, வாருங்கள் அல்லாஹ்வின் பக்கம் என்று அழைக்கக்கூடியவருடைய வாசகத்தை விட உலகத்தில் அழகான வாசகங்கள் ஏது, சொல்லுபவர்கள் யார் என்று திருக்குர்ஆன் கேட்கிறது. ஏற்றிருக்கிற மார்க்கம் பெரிதல்ல, அந்த மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்களின்படி ஒழுது அதிலேயே நிலைத்திருத்தல் என்கிற தன்மை, மார்க்கத்தில் நிலையாமை, எல்லா விஷயங்களிலேயும் மார்க்கத்தை சார்ந்து வாழக்கூடிய ஒரு முஸ்லிமின் வாழ்க்கை அபாரமானது. நமக்கெல்லாம் தெரியும், தலைமுடி நரைத்து போனதற்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே காரணம் கேட்டபோது சொல்லுவார்கள் அல்லவா, ஹூத் என்று ஒரு சூரா இறங்கியது, அந்த சூரா என் தலைமுடியை நரைக்க செய்து விட்டது. அப்படியானால் அந்த சூறாவிலே என்ன செய்தி என்றால், இந்த வசனத்தை ஓதுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஸ்தகிம் கமா உமிர்த, உங்களுக்கு உத்தரவிடப்பட்ட விஷயத்தில் நபியே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும், நிலைத்திருங்கள். சார்ந்திருக்கிற மார்க்கத்தின் மீது, முஸ்லிமாக வாழுகிறோம் என்கிற பெருமிதத்தின் மீது ஒருவன் நிலைத்திருத்தல் என்பது மனிதனை நரைகுள்ள செய்து விடுகிற அளவுக்கு, நிலைகுலைய செய்து விடுகிற அளவுக்கு கடினம். ஆனாலும் அதிலே ஜெயித்தவர்கள் மாத்திரம்தான் வெற்றிக்குரிய முஸ்லிம்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் இபாதத்துகளை பற்றி சஹாபாக்கள் அறிவிக்கிற, ஏன் அவர்களின் மனைவிமார்கள் அறிவிக்கிற பல்வேறு அறிவிப்புகள் நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். பல அறிவிப்புகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இரவு வணக்கத்தை குறித்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிற அறிவிப்புகள் வருகிறது. அதிலே ஒரு நீண்ட ஹதீஸில் இப்படி வரும், இரவு நீண்ட நேரம் சஜ்தாவிலே இருப்பார்கள், நீண்ட நேரம் சஜ்தாவிலே இருப்பார்கள். ஒரு கட்டத்தில், ஒரு பொழுதில், நான் சஜ்தாவிலே உயிர் போய்விட்டதோ, அப்படியே கிடக்கிறார்களோ என்று நீண்ட நேரம் எழாத அந்த சஜ்தாவை குறித்து அச்சத்தோடு குனிந்து பார்த்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உதடுகள் சஜ்தாவிலே முணுமுணுத்து இந்த துஆவை செய்து கொண்டிருந்தது. அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என் உள்ளத்தை நீ இந்த மார்க்கத்திலே நிலைத்து வைப்பாயாக. உள்ளங்களை மாற்றுகிற ஆற்றல் உனக்கு உண்டு, உள்ளத்திலே ஆசாபாசத்தை ஏற்படுத்துகிற ஆற்றல் உனக்கு உண்டு. சொல்ல போனால் ஆதமுடைய மக்களின் அனைத்து உள்ளங்களும் ரஹ்மானாகிய உன் இரண்டு விரல்களுக்கு இடையிலே இருக்கிறது. அப்படியானால் சப்பித் கல்பி அலா தீனிக வ தாஅதிக, என்னுடைய மார்க்கத்தின் மீது, நான் சார்ந்திருக்கிற ஈமானின் மீது என் உள்ளத்தை சற்றும் பிசகாது நீ நிலைத்து வைப்பாயாக என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தாவிலே துஆ செய்தார்கள் என்கிற ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அறிவிப்பு, சார்ந்திருக்கிற இஸ்லாத்தின் மீதும் ஈமானின் மீதும் நாம் நிலைத்து இருப்பதனுடைய, அதில் பிடிவாதமாய் இருப்பதன் அவசியத்தை நமக்கு வலியுறுத்துகிறது. காலப்போக்கில் பார்க்கிறோம், இஸ்லாமும் ஈமானும் பின்னுக்கு தள்ளப்பட்டு உலக ஆதாயங்கள் முன் கொண்டு வரப்பட்டு அற்ப விஷயங்களுக்கெல்லாம் கூட இஸ்லாமை ஈமானை துறக்கிற சூழ்நிலைகளை கடந்த காலங்களில் குறைவாக, தற்சமயம் அதிகமாக நாம் பார்த்து வருகிறோம் அல்லவா. ஒரு காலம் வறுமைக்கு பயந்து சில பேர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய காலம் உண்டு. ஒரு காலம் நபித்தோழர்களின் காலம், நாயகமே இல்லாமல் என்ன ஈமான் என்று வெறுத்து போய் ரசூலின் மீது கொண்ட தனிநபர் பிரியம் அதிகமாகி மார்க்கத்தை துறந்தவர்கள் கூட உண்டு. நம்பிக்கை இல்லாமல் போனவர்கள் உண்டு.
ஒரு சில உலக ஆதாயங்களுக்காக, பதவிகளுக்காக மார்க்கத்தை விட்டுவிட்டு போனவர்கள் உண்டு. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஆனால் கடந்த காலங்களில் எல்லாம் இல்லாத அளவுக்கு உள்ள ஒரு மோசம் என்னவென்றால், ஒரு ஆணோடு அல்லது ஒரு பெண்ணோடு பழகிவிட்ட சில அற்ப சாக்கடை சமாச்சாரங்களுக்கெல்லாம் கூட இன்றைக்கு ஈமானை துறக்கிறார்கள் அல்லவா. மார்க்கத்திலே நிலைத்திருத்தல் என்கிற தன்மைக்கு எதிராக செயல்படுகின்ற இன்றைய வாலிப உலகம், இன்றைய யுவதிகளின் உலகம், வாலிப ஆண்கள் பெண்களினுடைய பரிதாபத்திற்குரிய நிலை ஆழ்ந்து பரிசீலிக்கப்பட வேண்டிய ஒன்று. பெண்ணுக்கு பின்னாலே போன பல பேர் கடந்த காலங்களிலும் தீனை தூக்கி எறிந்த வரலாறு குர்ஆனில் உண்டு. ஆணுக்கு பின்னாலே போன பல பெண்கள் அந்த ஆணின் சார்பாய் மாறி சார்ந்திருக்கிற மார்க்கத்தை தூக்கி எறிந்து விட்டார்கள் என்கிற வருத்தமான செய்திகள் எல்லாம் வரலாற்றிலே பதித்து வைத்திருக்க, அவைகளெல்லாம் நமக்கு பாடங்களாக ஆக வேண்டிய சூழ்நிலையிலும் இவ்வளவு வளர்ந்திருக்கிற இஸ்லாத்தில் கோடிக்கணக்கான பேர் இதை விலாசம் விசாரித்து சேர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழலில் இங்கிருக்கிற சில வல்லூர்கள், இங்கிருக்கிற மார்க்கத்தின் அருமையை புரியாத பல பேர் சார்ந்திருக்கிற மிக உயர்ந்த சன்மார்க்கத்தை கூட துறக்கிறார்கள் என்றால் எவ்வளவு தூரம் உலகத்தினுடைய நோக்கில் இருக்கிற சில சாக்கடை உணர்வுகளுக்கு நம் வாலிப உலகம் அடிமையாகி கிடக்கிறது என்பதை கவலைகளோடு கண்ணீரோடு நாம் பரிசீலிக்க வேண்டிய, மீண்டும் மீண்டும் விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு கட்டத்திற்கு நாம் இன்றைக்கு உள்ளாயிருக்கிறோம். பனு இஸ்ரவேலர்கள் காலத்திலே வாழ்ந்த ஒரு மிக பெரும் வணக்கசாலியை பற்றி குர்ஆன் பேசும். 2 வசனங்களில் அல்லாஹ் சுருக்கமாக அவரை முடித்து விடுவான். ஒரு நபிக்கு ஈடு இணையாகிற அளவுக்கு அற்புதமான வணக்கசாலி. கையெடுத்து துவா செய்தால் எந்த துவாவும் கபூலாகும். எல்லா வேதங்களையும் கற்று தேர்ந்த பண்டிதர், அறிவும் ஆற்றலும் அபாரமாய் ஆண்டவன் கொடுத்திருந்தான். கடைசி கட்டம் அவர் சறுக்கிய பின்னணியில் வரலாற்றை பார்த்தால், ஒரு பெண்ணுக்கு பின்னாலே போனவர். திருக்குர்ஆனுடைய 9வது ஜுசுவில் அராஃபினுடைய சூறாவின் இறுதி பகுதியில் பல்ஆம் இப்னு பாஊரா என்கிற அவரின் வரலாறு வருகிறது. பெயர் சொல்லாமலேயே அல்லாஹ் அவரின் வரலாற்றை சொல்லுவான். ஒரு பெண்ணுக்கு பின்னாலே போனதால், அவளை ஆசைப்பட்டதால், அவளை அடைய ஆசித்ததால், அவளுக்கு பின்னாலேயே சரணடைந்ததால், ஒரு கட்டத்தில் எல்லாவற்றையும் இழந்தவர் அனைத்து தகுதிகளையும் இழந்து என்ன ஆனார் என்பதை குர்ஆனுடைய வார்த்தைகளிலேயே சொல்லுவதானால், ஃபமதலுஹு கமதலில் கல்பி, அந்த வணக்கசாலி நாய்க்கு சமம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். மிகப்பெரிய ஆபிதாக இருக்கலாம், ஆலிமாக இருக்கலாம், தேர்ந்த பண்டிதனாக இருக்கலாம், கையெடுத்தால் துவா கபூலாகலாம். ஆனால் ஒரு சில பொழுதுகள் இது போன்ற காதல் வயப்பட்ட சில அற்ப உணர்வுகளுக்கு போய்விடுகிற போது அதனுடைய விளைவு அவர் நாய்க்கு சமம் என்று திருக்குர்ஆன் வாழும் காலமெல்லாம் உள்ள மனிதர்கள் சபிக்கிற அளவுக்கு ஒரு வரலாற்றை திருக்குர்ஆன் பதிவு செய்து வைக்கிறது என்றால், சார்ந்திருக்கிற மார்க்கத்தின் கொள்கை கோட்பாட்டை எந்த நொடிப்பொழுதிலும் விட்டு விடாமல் வாழ்பவன் மட்டும்தான் உண்மை முஸ்லிம், வெற்றிக்குரிய முஸ்லிம். அபு அப்துல்லா அல்-லுகவி என்று சொல்லி நிறைய நூல்களை எழுதிய நூலாசிரியர், அரபு நூலாசிரியர், ஒரு நிகழ்ச்சியை பதிவு செய்கிறார். முஸ்லிம் வாலிபன், ஐவேளை தொழுகையாளி, எல்லா அமல்களையும் திறம்பட செய்கின்ற, இஸ்லாமிய நெறிகளுக்கு உட்பட்டு ஒழுகி நிற்கின்ற ஒரு நல்ல முஸ்லிம். சந்தர்ப்ப வசத்தில் ஒரு கிறிஸ்தவ பெண்ணை காதலிக்க நேர்ந்தது. அதாவது தடமாறி போன ஆண்கள் பெண்கள் வரலாறுகளின் பதிவு செய்து பல ஆய்வுகள் செய்யக்கூடிய நூல்கள் இவருடையது. அபு அப்துல்லா லுகவி அவர் எழுதுகிறார், ஒரு கிறிஸ்தவ பெண்ணை காதலித்து பின்னாலே போய் கடைசி வரை அவளை அடைய முற்பட்டு முடியாமல் போய்விட்ட போது, உண்ணாமல் குடிக்காமல் கிடந்து நோய்வாய்ப்பட்டு அபாய கட்டத்திற்கு வந்து மௌத்துடைய நேரம் வாலிபத்திலேயே வந்து விடுகிற போது மரண விளிம்பில் இருக்கிற அவரை போய் அபு அப்துல்லா லுகவி சந்திக்கிறார்கள். உன்னுடைய நிலைமை இப்படி ஆகிவிட்டதே என்றெல்லாம் பேசுகிற போது அந்த வாலிபன் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் அந்த பெண் தான் எனக்கு மனைவியாக வேண்டும், அந்த வாய்ப்பு எனக்கு போய்விட்டது, இதோ நான் மரணத்திற்கு போகிறேன், மறுமையிலாவது நான் அந்த பெண்ணோடு சேர்ந்து விட வேண்டும். மறுமை என்று ஒன்று இருந்தால் அந்த மறுமையில ஏதாவது சேர்ந்து வாழுவதற்காக வேண்டி நான் இப்போதைக்கு முடிவெடுக்கிறேன். வகத் கஃபர்து தீன முஹம்மதின்,
நான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தீனை விட்டு வெளியேறுகிறேன் என்று சொன்னபோது ரூஹு பிரிந்து விட்டது. காலமெல்லாம் வாழ்ந்த முஸ்லிம் தான், வணக்கசாலி தான். ஒரு பெண்ணுக்கு பின்னாலே போன இந்த அவலட்சணத்தை பல்வேறு விதமான சான்றுகளோடு தக்க ஆதாரங்களோடு பதிவு செய்கிற அபு அப்துல்லா அல்-லுகவி அவர்கள் தொடர்ந்து எழுதுகிறார்கள். பின்னொரு நாளில் அதே ஊரில் வெளிப்பகுதியில் சம்பந்தப்பட்ட அந்த பெண்ணை சந்திக்க நேர்ந்தது. இப்போது வாழ்க்கையில் விரக்தி அடைந்து போயிருந்த அந்த பெண் தவறவிட்ட அந்த வாலிபரை குறித்து வருத்தப்படுகிறாள். இவரிடம், அபு அப்துல்லா அல்-லுகவி அவர்களிடம் அந்த பெண் சொல்லுகிறாள், நல்ல வாலிபன், என்னை ஆசித்தவனை நான் திருமணம் செய்யாமல் விட்டுவிட்டேன், மறுமையிலாவது எனக்கு அவன் வேண்டும். ஆமன்து பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஈமான் கொள்ளுகிறேன் என்று சொல்லி அவன் காஃபிராகி போன செய்தி தெரியாமல் கடைசி வரைக்கும் இஸ்லாமாக காஃபிராக வாழ்ந்தவள் இஸ்லாமிற்கு வருகிறாள். ஒரே ஒரு செய்தி உண்டு, இறைவன் எந்த கடைசி நேரத்தில் யாருடைய ஈமானை யாருடைய இஸ்லாமை என்ன நிலையில் வைக்கிறான் என்று தெரியாத போது அச்சப்படுவதற்கும் துஆ செய்வதற்கும் நாம் மிக தகுதியானவர்கள். வாழுகிற போது முஸ்லிமாக வாழுவதல்ல, மரணிக்கிற வரை அதில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதுதான் மிகப்பெரிய செய்தி. கேவலம் ஒரு 4 மாதம் ஒரு வாலிபனோடு சுற்றிவிட்டு இன்றைக்கு தீனை விட்டுவிட்டு போகிற இளம் பெண்கள், ஒரு வருஷம் 2 வருஷம் ஒரு ஆடவனோடு அல்லது பெண்ணோடு பழகிவிட்டு அந்த பெண்ணுக்காக குடும்பத்தை உறவுகளை தாண்டி சார்ந்திருக்கிற சத்திய சன்மார்க்கத்தை கூட தூக்கி எறிந்து விட்டு போகிறார்கள் என்றால் ஈமானும் இஸ்லாமும் எவ்வளவு உயர்வாக கடந்த காலங்களில் வைக்கப்பட்டிருந்தது, இன்றைக்கு எவ்வளவு தூரம் இறங்கி போயிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். மக்களுக்கு உணவு கொடுக்கிறோம், உடை கொடுக்கிறோம், கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கிறோம். இன்றைய காலத்தில் வாழுகிற குழந்தைகள் சொல்லப்போனால் வீட்டின் எஜமானர்கள். அவர்கள் கேட்டது அத்தனையும் கிடைக்கும் என்பதை விட வீட்டின் விஷயங்களை கூட தீர்மானிக்கிற சக்தியாக குழந்தைகள் இருக்கிறார்கள். எல்லாம் தரக்கூடிய நம்மால் கொள்கை பிடிப்பை ஏன் தர முடியவில்லை? ஈமானின் உறுதியை ஏன் தர முடியவில்லை? செத்தாலும் இந்த கலிமாவில இருந்து நழுவக்கூடாது என்கிற பிடிவாதத்தை ஏன் நம்மால் சொல்லித்தர முடிவதில்லை? மதீனாவின் ஆகப்பெரிய பணக்காரர் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. அபூ தல்ஹா காஃபிர் தான். அபூ தல்ஹா பின்னாளில் இஸ்லாமிய பாக்கியம் இவருக்கு உண்டு. பெண் கேட்பதற்கு வருகிறார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய அம்மா விதவையாக இருக்கிறார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய அம்மா சிறந்த அழகு, நிர்வாக திறமை, அபாரமான ஆற்றல், தலைமை ஏற்கிற லீடர்ஷிப்புக்குள்ள அத்தனை தகுதியும் இருந்த பெண். அபூ தல்ஹா வந்தார் உம்மு சுலைம் அவர்களிடம், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய அம்மாவிடம், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ சம்மதிக்கிறையா? இந்த பெண்மணி பதில் சொல்லிச்சு, ஒமிஸ்லுகலா யுரத்து ஃபில் ஹித்பா. அபூ தல்ஹாவே, உன்ன மாதிரி ஆளுங்க, மதீனாவில் இருக்கிற எல்லா செல்வாக்கும் பெற்ற உன்ன மாதிரி உள்ள ஆளுங்க கட்டிக்கிறேன்னு வந்து கேட்டால் எந்த பொண்ணும் மாட்டேன்னு சொல்ல மாட்டான், எந்த பொண்ணும் மாட்டேன்னு சொல்ல மாட்டான். நானும் அந்த லிஸ்ட்டு தான். ஆனால் நீ காஃபிராக இருப்பது ஒன்று மட்டும் இடிக்குது. நீ ஒரு மரக்கட்டையை வச்சு உன் வீட்டில் வணங்கிட்டு இருக்க தெரியுமா? ரோமாபுரியில் எவனோ ஒரு தச்சம் செஞ்சது, அது தூக்கி நெருப்பில் போட்டு பாரு, எரிஞ்சு போயிடும். இந்த கட்டையெல்லாமா வணக்கத்திற்குரிய பொருள். நீ உன் வீட்டுக்கு வெளியே ஒரு கல்லை வச்சு வணங்கிட்டு இருக்கிற, உனக்கு தெரியுமா? நீ எங்கேயாவது அந்த பக்கம் திரும்பினா அசுத்தம் துடைப்பதற்கு கூட கல்லை பயன்படுத்துவார்கள். இதெல்லாமா உனக்கு வணக்கத்திற்குரிய பொருள்? யோசி அபூ தல்ஹா, நீ இஸ்லாத்தை ஏற்றால் இஸ்லாம் மட்டுமல்ல இந்த உம்மு சுலைமும் சேர்ந்து வருவாள், இல்லாவிட்டால் பெண் கேட்குதல் என்ற பெயரால் என் படிக்கு வர வேண்டாம், திருப்பி அனுப்புவார்கள். சஹாபாக்கள் காலத்திலே இருந்து இஸ்லாமிய பெண்களுக்கு முன்மாதிரிகளாக திகழ்ந்த இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பெண்கள் உண்டு. அத்தனை தகுதியும் உலகத்தினுடைய பெரும் செல்வந்தன் வந்து காலடியில் நின்றாலும் என் மார்க்கத்தை சார்ந்து வாழ்பவன் மட்டும்தான் எனக்கு புருஷன் என்கிற அந்த ரோஷ உணர்வு ஏன் வளரக்கூடிய வாலிப பெண்களிடத்தில் இல்லை? அல்லது அந்த கொள்கை பிடிப்பை நம்மால் ஏன் தர முடியவில்லை? சொன்னபடியே 3 நாள் யோசித்தவர் 4வது நாள் இங்கே வரவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் போய் அபூ தல்ஹா இஸ்லாத்தில் சேர்ந்தார். மட்டுமல்ல, மிகப்பெரிய ஜிஹாதுக்கும் ஹிஜ்ரத்துக்கும்
நிறைய வீரதீர செயல்களுக்கும் பின்னாலே பெயர் பெற்று புகழோடு விளங்குகிற சஹாபாக்களில் ஒருவராய் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ஆனார்கள். ஒரு பெண்ணை விருப்பப்படுவதோ ஒரு பெண் ஆணை விருப்பப்படுவதோ மனதளவில் வரலாம். ஆனால் மார்க்கம் தாண்டிய ஏதேனும் ஒரு வேலியை தாண்டுகிற செயல் அங்கே நடக்கும் என்றால் உயிர் கூட போகலாமே ஒழிய ஈமான் போகக்கூடாது, இஸ்லாம் போகக்கூடாது. அந்த கொள்கை பிடிப்பை வளரும் தலைமுறைக்கு ஊட்ட வேண்டிய முக்கியமான பொறுப்பு நமக்கு உண்டு. ஹாஃபிதுல் குர்ஆன் ஒருவர், நான் முன்னாலே சொன்ன அதே நூலிலே இருக்கிற இன்னொரு செய்தி இது. சிலுவை யுத்தத்தின் போது நடைபெற்ற நிகழ்ச்சி இது. கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமிய உலகத்திற்கும் நடைபெற்ற போரில் அந்த நேரத்தில் படை வீரராக இருந்த ஒரு வாலிபர், ஹாஃபிது, குர்ஆனை மனனம் செய்தவர். ஆனால் எங்கோ சந்தர்ப்பவசத்தில் அவர் போய் தங்கி இருக்கக்கூடிய சிலுவை போரின் போது முகாமிட்டு இருக்கின்ற இடத்திலே இருந்து ஒரு கிறிஸ்தவ பெண்ணோடு தொடர்பு ஏற்படுகிறது. பேச்சு வழக்கு பொதுவாகவே நல விசாரிப்புகளிலே தொடங்கி கடைசியில் எல்லா விதமான அசிங்கங்களுக்கும் அல்லவா போய்விடும். அங்கேயும் போய்விட்டது. அந்த பெண் ஒரே வரியில் சொன்னார், ஃபர்தத் அன் தீனிக், உன்னுடைய தீன இஸ்லாத்தை விட்டு முர்த்தத்தாயி வெளியேறி வந்துரு, இந்த நிமிஷம் நான் உனக்கு என்று சொல்லுகிறாள். கிறிஸ்தவளாக இருந்தாலும் கொள்கை பிடிப்பில் அந்த பெண்மணியை புகழ்ந்துதான் ஆக வேண்டும். மானங்கெட்டவர் இஸ்லாத்தில் துறந்து விட்டு அங்கே போய் சேர்ந்து விட்டான். சேர்ந்து சில நாட்களில் அவனே தரக்கூடிய செய்தி பேட்டி என்ன தெரியுமா? குர்ஆனுடைய அத்தனை ஆயத்தும் மறந்து போய்விட்டது. இஸ்லாத்தில் இருந்து வெளியே போய் கிறிஸ்தவ முகாமுக்குள்ளே இருக்கிற போதும் ஒருவன் குர்ஆனை நெஞ்சிலே சுமந்து கொண்டு வாழ முடியலை. எல்லா ஆயத்தும் மறந்துருச்சு. அந்த வாலிபர் சொல்கிற வார்த்தை ஒரு ஆயத்து மட்டும் மறக்கலை, அது மட்டும் அப்படியே இருக்குது. அத்தனை சூறாவும் போய்விட்டது. இன்றைக்கும் நாம் பார்க்கலாம் 14வது ஜுஸுவினுடைய முதல் வசனம், ருபமா யவத்துல்லதீன கஃபரு லவ் கானூ முஸ்லிமீன். இந்த ஆயத்து மட்டும் அவருக்கு மறக்கலை. ஆயத்திற்கு பொருள் என்ன தெரியுமா? உலகத்தில் சில காஃபிர்கள் கூட முஸ்லீமாக வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்றது அந்த வசனத்திற்கு அர்த்தம். அல்லாஹ் எதற்கு அந்த ஆயத்தை மாத்திரம் மனசில் வச்சிருக்கானோ? அட மானங்கெட்டவனே, காஃபிர்கள் கூட முஸ்லீமாகுவதற்கு ஆசைப்படுகிற போது நீ ஏன் இப்படி போனாய் என்று கேட்காமல் கேட்கிற ஒரு தோரணையிலோ என்னவோ அல்லாஹ் அந்த ஆயத்தை மாத்திரம் உள்ளத்தில் வைத்திருக்கிறான். எனக்கு அந்த ஆயத்து மாத்திரம் மறக்கவில்லை என்று சொல்லுகிறார் வாலிபர். பெண்ணுக்கு பின்னாலே போய் தீனை விட்டவர்கள், ஆணுக்கு பின்னாலே போய் தீனை விட்டவர்கள் ஒரு காலத்தில் வேண்டுமானால் அங்கொன்று இங்கொன்று இருக்கலாம். இன்றைக்கு பரவலாகி வருகின்ற புற்றுநோயை போல பெருகி வருகின்ற ஊருக்கு குறிப்பாக முஸ்லிம் பெண்கள் அதிகம் வசிக்கக்கூடிய ஊர்களிலும் முஸ்லிம் பெண்கள் அதிகம் படிக்கக்கூடிய கல்லூரிகளினுடைய வாசல்களிலும் இது போன்ற இடங்களிலெல்லாம் நடைபெறுகின்ற இந்த ஈமானிய அத்துமீறல் யோசிக்க வேண்டும். நாம் திருக்குர்ஆனிலே ஒட்டுமொத்த உலகத் தாய்மார்களுக்கு 2 பெண்களை அல்லாஹ் முன்மாதிரியாக அறிவிக்கிறான். 2 பேர் தான். ஈமான் கொண்டவர்களுக்கு 2 பெண்களை நான் முன்மாதிரியாக அறிவிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அறிவிக்கிறான். ஒன்று, இந்த உலகத்தில் கணவன் இல்லாமல் கற்போடு ஈமானோடு வாழ்ந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம். 2, ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா. ஒருவர் திருமணம் ஆகியும் மார்க்கத்திலே பிடிவாதத்தோடு வாழ்ந்தவர், ஒருவர் திருமணம் ஆகாமலேயே மார்க்கத்தில் பிடிவாதத்தோடு வாழ்ந்தவர். தன் மனைவி இஸ்லாத்திலே சேர்ந்து விட்டால் என்கிற போது குர்ஆன்ல வர்ற மாதிரி அவுதாதன், இரும்பு தூண்கள் நாளிலே கொண்டு வந்து ஆசியாவை கட்டி வைத்து தானும் அடித்து அரசவை ஆட்களை எல்லாம் அடிக்க வைத்து, எஜமாட்டி அந்த நாட்டின் பேரரசி, விரல் சுண்டுகிற இடத்தில் எத்தனை பணியாளர்கள், ஒரு சின்ன வேலையை கூட செய்ய முடியாத அளவுக்கு பேரரசியாய் பாதுகாத்த அதே சமுதாயம் ஈமானுக்காக அடிக்கிற போது அத்தனை அடியும் வாங்கி வழியும் இரத்தத்துக்கு இடையில் அந்த பெண்மணி துவா செய்த துவா குர்ஆனிலே இருக்கிறது. 28 கடைசியில் பாருங்கள், ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா வனஜ்ஜினி மின் ஃபிரௌன வஅமலி. யாரெல்லாம் இங்கே என்னை வீட்டை விட்டு துரத்தி இருக்கிறார்கள், நடு மைதானத்தில் வைத்து என்னை அடிக்கிறார்கள், நான் உன்னிடத்தில் கேட்கிறேன், உனக்கு பக்கத்தில் எனக்கு ஒரு வீடு வேண்டும். ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா. வானத்தை நோக்கி வரலாறு சொல்லுகிறது, ஆசியா வானத்தை பார்க்கிறார்கள். அல்லாஹ் இறைவனை நோக்கி பார்க்கிற போதோ என்னவோ
சுவனத்தில் அந்த பெண் குடியிருக்கும் வீட்டின் வாசலை காட்டுகிறான். மரியம் சிரித்தபடியே இருந்தார்கள். அடிக்கிற அடிகளுக்கு இடையில், வழியும் இரத்தத்துக்கு இடையில் ஆசியா, மரியம் அல்ல ஆசியா, ஆசியா சிரித்து கொண்டிருப்பதை பார்த்த ஃபிரௌன் காவலாளிகளுக்கு உத்தரவிடுவான், பெரும் பாறை ஒன்றை மேலே இருந்து உருட்டி விட்டு அவளை கீழே அடக்கி விடுங்கள், செத்து போகட்டும் என்று சொல்லிவிட்டு வெளியே போவான். அவர்கள் தயாராகி பாறையை உருட்ட போன போது இங்கே ரூகு போய்விடும். அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வான். ஒரு சிறந்த ரோல் மாடலாக உலகத்தின் பெண்கள் வாழுவதற்கு மரியமை காட்டுகிற அல்லாஹ், ஆசியாவை காட்டுகிற அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் தெரியுமா? இரும்பு தூண்களில் கட்டி வைத்து அடித்தாலும் முஸ்லிம் பெண்ணே உன் ஈமான் போகக்கூடாது. மாறி மாறி அரச சித்திரவதைகள் செய்தாலும் நீ உன்னுடைய இஸ்லாத்தை இழக்கக்கூடாது. பாறையில உருட்டப்பட்டாலும் ஒரு முஸ்லிம் பெண் ஈமானை விடமாட்டாள் என்பதுதான் முதல் ஷஹீதாக இருக்கிற சுமையாவிலே தொடங்கி அதற்கு முந்தைய காலங்களிலே இருக்கின்ற ஆசியா போன்ற பெண்மணிகள் வரைக்கும் எல்லாருடைய வரலாறும் அதுதானே. சமீப காலங்களில் அவசரமான பொருளாதார உலகத்தில் உலக ஆதாயம் முன்னுக்கு கொண்டு வந்து ஈமானும் இஸ்லாமும் அந்த கொள்கை பிடிப்பும் உறுதியும் பின்னாலே போகிறது என்றார். பெயர் மாற்றம் செய்வதற்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல கெசட் ஆபீஸ் இருக்கிறது இல்லையா, கெசட்ல பெயர் மாற்றம் செய்வார்கள். 15 நாளைக்கு ஒரு முறை கெசட்ல பெயர் பதிவு மாற்றங்கள் தமிழக அரசு வெளியிடுகிறது. நீங்க டிஎன் கெசட் சர்டிபிகேட் சொல்லி இணையதளங்களிலே சற்று தொடாவி பாருங்கள், இந்த செய்தி அங்கே இருக்கிறது. எந்த பெயர்ல மாறுறோமோ மாறுகிற, ஏற்கனவே இருந்த பெயர் குறிப்பிட வேண்டும், மாறுகிற பெயர் குறிப்பிட வேண்டும், மதமாற்றம் உள்ளிட்ட காரணங்கள் இருந்தால் அந்த காரணத்தையும் குறிப்பிடுவார்கள். எனவே அப்படி முஸ்லிம் பெயராக இருந்து கிறிஸ்தவ அல்லது இந்து அல்லது எந்த பெண்ணை பிடித்தானோ அந்த பெண்ணினுடைய மதத்திற்கு பெயரை மாற்றி மதமாற்றம் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிற டிஎன் கெசட்ல, தமிழ்நாடு கெசட்ல 2000களுக்கு முன்னால் வெறும் ஒற்றைப்படையிலையும் 10-15 என்றிருந்த எண்ணிக்கைகள் 2000 to 2010 அசுர வேகத்தில் இது நூற்றுக்கணக்கில் வந்து 2010க்கு பிறகு இந்த 3 வருஷ காலங்களில் மிக வேகமாக இது வளர்ந்து கொண்டிருக்கிறது எண்ணிக்கை. எங்கே வேறு மதத்திலே இருந்து இங்கே வரக்கூடியவர்களின் எண்ணிக்கை அளவுக்கு போய்விடுவார்களோ அத்தனை பேரும் சுமார் 20க்கும் 30க்கும் இடைப்பட்ட வயதுக்காரர்கள் எல்லாம். இதில் வருத்தம், தமிழகத்தினுடைய ஏனைய பகுதிகளை விட சென்னை மிக அதிகம். ஊரில் இருந்து கிராமத்தில் இருந்து அப்பாவிகளாக வளர்த்து ஆளாக்கி சென்னைக்கு படிப்பதற்கோ வேலைக்கோ அனுப்பி வைக்கிற போது அந்த பெற்றோர்களுக்கு துரோகம் இழைத்து சார்ந்திருக்கிற மார்க்கத்திற்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தி இப்படியெல்லாம் மாறி மாறி போய் ஒரு இஸ்லாமிய மார்க்கத்திற்கு பெருமை தேடி தராவிட்டாலும் அவமானத்தை தேடி தருகின்ற இந்த தலைமுறையை குறித்து நாம் ரொம்ப யோசிக்க வேண்டும். ஒரு காலத்தில் காலில முள் குத்துகிற அளவுக்கு கூட இந்த மார்க்கத்தின் சேதாரத்தை ஒப்புக்கொள்ள முடியாது, இந்த மார்க்கத்தை சேதப்படுத்த அனுமதிக்க முடியாது என்ற அளவுக்கு இருந்த இஸ்லாமிய இளைஞர்கள் மற்றும் இஸ்லாமிய யுவதிகள் இந்த பாரம்பரியத்தினுடைய கொள்கை பிடிப்பில் கொஞ்சம் கூடவா இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது. புகாரி உள்ளிட்ட நூல்களில் பதிவாகி இருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ் நினைவுக்கு வருகிறது. பின்னொரு காலம் வரும், துனியாவுடைய சில காரணங்களுக்காக துனியாவின் சில காரணங்களுக்காக அற்ப காரணங்களுக்காக தீனை விற்பார்கள். ஹதீஸினுடைய வார்த்தை இது. யுஸ்பிஹுர் ரஜுலு முஃமினன் வ யும்சி காஃபிரன். காலையில் முஃமினாக இருப்பவன் மாலையிலே காஃபிராகி போவான், மாலையிலே முஃமினாக இருப்பவன் காலையிலே காஃபிராகி போவான். இப்படி ஒரு சூழ்நிலையும் கால ஓட்டமும் வரும் என்று எச்சரித்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளை இன்னைக்கு அந்த சீரழிவான காலத்தில் இருக்கிறோமோ என்று எண்ணத்தக்க அளவுக்கு ஈமான் பிடிப்பு இல்லாத, இஸ்லாமிய அழுத்தம் இல்லாத வாலிபர்களை, வாலிப பெண்களை பார்க்கிறோம். நாம் சார்ந்திருக்கிற இந்த நெறி, இந்த அற வாழ்க்கை, இந்த ஒழுங்குமுறை, இஸ்லாம் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிற இந்த தூய வழி சாதாரணமானதல்ல. உலகத்தில் எவனுக்கும் போராடி கூட கிடைக்காத ஒரு பாக்கியம். அதை பிறப்பு வழியே பெற்றிருக்கிற நம்மில் பலர், தேடி பெற்றிருக்கிற நம்மில் சிலர் எந்த ஒரு சூழ்நிலையிலையும், அதுவும்
இது போன்ற அற்ப சாக்கடை விஷயங்களுக்கெல்லாம் கொஞ்ச நாள் கூட சுற்றியவுடன் பெற்றவனெல்லாம் மறந்து போகிறான். ஊரிலே தலை காட்ட முடியாமல் தவிக்கிற அந்த பெற்றோர்கள், இப்படியெல்லாம் படிதாண்டக்கூடிய உங்களுக்கு ஏன் நாளை உங்கள் வாரிசுகள் இப்படி போவார்களோ என்கிற பயம் கூடவா இல்லை? ஒரு தலைமுறை தாண்டிய ஈமானுக்கான ஆபத்து அங்கே உருவாக்கப்படுமானால் அது எவ்வளவு பெரிய பேராபத்து யோசிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட அதே துஆவை அல்லாஹ்விடத்தில் நாமும் கேட்போம். குர்ஆனில் அந்த அற்புத துஆ இருக்கிறது. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். நேர்வழி பெற்றதற்கு பிறகு எங்கள் உள்ளத்தை வழிகேட்டிலே போய் கொண்டு போய் விடாதே. நேர்வழி பெற்றதற்கு பிறகு எங்கள் உள்ளத்தை வேறு வழியிலே மாற்றி விடாதே என்ற அந்த துஆ அல்லாஹ்விடத்தில் நாமும் பிரார்த்திப்போம். அல்லாஹ் இன்றைக்கு உள்ளத்தில் ஈமானை வைத்திருப்பவன் இறக்கும் வரையில் நமக்கு மட்டுமல்ல நம் சந்ததிகளுக்கும் ஈமானின் மீதும் இஸ்லாத்தின் மீதும் அந்த கொள்கைகளின் மீதும் சார்ந்திருப்பதோடு மட்டுமல்லாமல் அதில் ஒரு பிடிப்பை பற்றை இறைவன் வழங்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா.